கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய நாளுக்காய் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த புதிய நாளின் தியானத்துக்காய் எடுத்துக்கொண்ட வசனம் உபாகமம் 31வது அதிகாரம் 8வது வசனம். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடே இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றார். மோசே தீர்க்கதரிசி யோசுவாவை பலப்படுத்தின போது இந்த வார்த்தைகளை கூறினார். இந்த நாட்களிலும் அநேக பரிசுத்தவான்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை கூறி நம்மை பலப்படுத்தும் போது நாமும் நம்மை ஆண்டவருடைய கரத்தில் பூர்ணமாய் ஒப்பு கொடுத்து அவர் சத்தத்தை கேட்டு அவர் சித்தத்தை செய்வோம். அவர் நம்மை வழி நடத்தும்படியாய் ஒப்பு கொடுப்போம். கர்த்தராமே நம்மோடே இருந்து நம்மை கைவிடாமல் வழி நடத்துவார். எனவே எதை குறித்தும் கலங்கவும் பயப்படவும் வேண்டாம். அவரே நம் துணை என்பதை மறந்து விடாதபடி தைரியமாய் ஆண்டவரை பற்றி கொண்டு அவருக்காய் முன்னேறுவோம். அவரை பற்றி கொள்வோம், அவருடைய கிருபையை பெற்றுக்கொள்ளுவோம். ஜெபிப்போமா. ஜீவிக்கிறதா நல்ல இயேசுவே, இந்த அருமையான நாளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை கைவிடாத தேவன் கூட இருக்கிறபடியால் ஸ்தோத்திரிக்கிறோம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் உடைய கிருபை ஒரு நாள் எங்களை விட்டு விலகாது என்பதை அறிந்திருக்கிறோம். ஐயா, நீர் எங்களை பாதுகாத்துக் கொள்வீராக. நல் மேய்ப்பராக்கி உண்மையை பற்றி கொள்கிறோம். நீ நடத்தும் ஆண்டவரே அந்த மெய்யான வழியிலே நடக்க எங்களுக்கு வேண்டிய கிருபைகளை அதிகப்படுத்துவீராக. எதை குறித்தும் கலங்காதபடி பயப்படாதபடி திருவசனத்தை ஜாக்கிரதையாய் எடுத்துரைக்கும், அதை ஜாக்கிரதையாய் பின்பற்றும். எங்களுக்கு வேண்டிய கிருபையை அதிகப்படுத்தும். பரிசுத்தின் மேல் பரிசுத்த அடைய நீர் விரும்புகிற பரிசுத்தத்தில் முன்னேற கிருபை தாரும். எங்கள் சொல்லும் செயலும் சிந்தையும் பிரியப்படுத்திட்டோம். அனைவரையும் ஆசீர்வதியும். உலக நாடுகளின் சமாதானத்தை ஆண்டவரே நீர்தாமே கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம். பொறுப்பிடும் வழி நடத்தும். இயேசு மூலம் ஜெபங்கேளும் பிதாவே. ஆமென்.